தன்னை விட வயதில் மூத்த பெண்ணான நடிகர் ரஜினிகாந்தின் பெரிய பெண் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் தனுஷ். வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் ஒருவிதமான மனக்குறையில், மன உளைச்சலில் நடிகர் தனுஷ் இருந்து வருவதாக கூறுகிறார்கள். இதனால் தான் வயது குறைவான சினிமா நடிகைகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடன் உல்லாசமாக இருந்து தனது மனக்குறையை தீர்த்து கொள்கிறார் நடிகர் தனுஷ் என்று கோடம்பாக்கம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக் கொள்கிறார்கள். நடிகை அமலாபால், நடிகை அனுயா, சுச்சி லீக் சுசித்ரா, விஜய் டிவி டிடி என்கிற திவ்ய தர்ஷினி என்று நடிகர் தனுஷால் சீரழிந்தவர்களின் பட்டியல் நீளமானது என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். குறிப்பாக நடிகை அமலாபாலின் விவாகரத்துக்கு முக்கிய காரணமே நடிகர் தனுஷ் தான் என்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்தின் மருமகன் என்பதாலும் நடிகர், தயாரிப்பாளர் என்கிற செல்வாக்கும் பெற்றிருப்பதால் நடிகர் தனுஷால் நடிகைகளை தனது வலையில் வீழ்த்துவதும், நடிகைகள் சுலபமாக தனுஷின் வலையில் வீழ்ந்து விடுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். ரஜினிகாந்தின் இரண்டாவது பெண் சௌந்தர்யாவின் விவாகரத்துக்கு கூட காரணம் தனுஷ் தான் என்று கோடம்பாக்கத்து வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. தற்போது நடிகர் தனுஷின் கழுகு பார்வையில் சிக்கியிருப்பவர் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவில் நடிக்கும் நடிகை ரைசா தான். 24 வயதாகும் ரைசா பெங்களூரை சேர்ந்தவர். மாடலிங் துறையில் கவர்ச்சிகரமான மாடலாக தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார் ரைசா. ரைசாவுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கொடுத்து தான் நடிக்கும் வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து தனது வலையை விரித்திருக்கிறார் தனுஷ். இது தனுஷின் மனைவி ஐஸ்வர்யாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்கிறார்கள். தனுஷ் கட்டாயப்படுத்தியதால் வேறு வழியில்லாமல் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஐஸ்வர்யா. இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யாவின் தங்கையும் சில தினங்களுக்கு முன்பு கணவரிடமிருந்து சட்டப்படி விவாகரத்து பெற்று ஒரு கை குழந்தையுடன் தனது தந்தை ரஜினிகாந்த் வீட்டிற்கு வந்திருக்கும் சௌந்தர்யா தான் இந்த படத்திற்கு டைரக்டர். 37 வயதாகி யாத்ரா, லிங்கா என்று 2 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்ட ரஜினிகாந்தின் மூத்த பெண் ஐஸ்வர்யா தனுஷின் நடவடிக்கைகளால் நொந்து போய் எரிமலையாய் மனதுக்குள் குமுறிக்கொண்டு இருக்கிறார் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஐஸ்வர்யா முதலில் நடிகர் சிம்புவைத்தான் காதலித்துக் கொண்டிருந்தார். சிம்புவும் ஐஸ்வர்யாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. திடீரென்று காதல் முறிந்தது. நடிகர் தனுஷை திருமணம் செய்து கொண்டார் ஐஸ்வர்யா. நடிகர் சிம்பு நொந்து போய் புலம்பிக் கொண்டிருந்தார். இது கூட நடிகர் தனுஷின் மனசை உறுத்தி கொண்டிருக்கும். அதனால் தான் அவர் மற்ற நடிகைகளுக்கு வலை விரித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் கோடம்பாக்கத்து சினிமா துறை அறிவுஜீவிகள். தற்போது தனுஷிடம் சிக்கியிருக்கும் பிக் பாஸ் நடிகை ரைசாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? தனுஷின் மனைவி ஐஸ்வர்யாவின் மனக்குமரல் எரிமலையாய் வெடிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.